திமுக இன்னைக்கு செம்ம சந்தோஷத்துல இருக்கு. ஊழல் பெருக்காளி கே.என். நேருவை காப்பாத்தியாச்சு, திமுகவோட மானத்தையும் காப்பாத்தியாச்சு, தமிழக மக்களை ஈஸியா ஏமாத்தியாச்சு. இதுதான் அவங்களோட சந்தோஷத்துக்கு காரணம். அது எப்படிடா நாங்களும் தமிழ்நாட்டுல தானே இருக்கோம், நாங்க எங்க ஏமாந்தோன்னு நீங்க கேட்கலாம். நேற்று தமிழகத்தோட ஹாட் டாபிக்கா என்ன இருந்தது எல்லாருக்கும் தெரியும். பொன்ராஜ் அப்படிங்கிற தெருப்பொறுக்கி டிவிகே பெண் தொண்டர்களை ரொம்ப கேவலமாவும் இழிவாகவும் பேசியிருந்தான். இது எல்லாமே நமக்கு தெரியும். இதெல்லாம் நமக்கு தெரியும்னு நம்ம பெருமை நினைக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா இந்த நியூஸை தான் நம்ம பார்க்கணும், இதை பத்தி தான் பேசணும், இதை தான் நம்ம படிக்கணும் அப்படின்னு ஆல்ரெடி முடிவு பண்ணாங்க. முடிவு பண்ணது வேற யாரும் இல்ல, திமுக தான். திமுக ஐடிவிங்கன்னு வச்சுக்கோங்க. அது ஏன் இந்த நியூஸை நாம படிக்கணும் அவங்க முடிவு பண்ணாங்கன்னு நீங்க கேள்வி கேட்கறீங்க. ஓகே, அதுக்கான பதில் என்னன்னா, நேத்து மதுரை உயர் நீதிமன்றத்துல ஒரு முக்கியமான வழக்கு வந்தது. அந்த வழக்கை பத்தி நம்ம விவாதிச்சிருந்தா மக்கள் அதை பத்தி பேசி இருந்தா திமுகக்கு மிகப்பெரிய பின்னடைவா இருக்கும். சோ அந்த வழக்கை மூடி மறைக்கணும் அப்படின்னா ஒரு வாடகை வாய புடி, அவனை போய் ஏதாவது உளர சொல்லு, டிவிகே பற்றி உளர சொல்லு, அது பெரிய விஷயமா ஆகட்டும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் திமுக நம்மள நேத்து அந்த நியூஸை படிக்க வச்சாங்க. அப்படி என்ன உயர்நீதிமன்றம் நடந்துனா, 888 கோடி ரூபாய் ஊழல் கே.என். நேரு அவர்கள் பண்ணியிருக்காரு, வேலை வாய்ப்பு வாங்கி தரதா சொல்லிட்டு. இதற்கான ஆதாரங்களோட அமலாக்கத்துறை 200 சம்திங் பக்கம் கொண்ட பேப்பர்ஸை சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதாவது எங்க நம்ம தமிழக காவல்துறையிட்ட எஃப்ஐஆர் போட சொல்லி. ஆனா எஃப்ஐஆர் இன்னும் போடல. சோ இதுக்கு எதிராக அதிமுக இருந்து ஒருத்தர் வழக்கு தொடர்ந்தாரு உயர்நீதிமன்றத்தில். அந்த வழக்கு விசாரணை நேற்றுக்கு வந்தது. அப்போ உயர்நீதிமன்ற நீதிபதி இந்த திமுக அரசையும் காவல்துறையும் கிளின்னு கிழிச்சாங்க. இவ்வளவு ஆதாரத்தோட அமலாக்கத்துறை தந்திருக்கு, நீங்க ஏன் வழக்கு பதிவு பண்ணல அப்படிங்கிற கேள்வி கேட்டது மட்டும் இல்லாம, இந்த வழக்குல முகாந்தரம் இல்லை அப்படின்னா ஒரு நீதிபதிகள், அதாவது நீதித்துறை தலையிட மாட்டாங்க. இந்த அளவுக்கு பெரிய விஷயம் ஆகாது. சோ சம்திங் அதுல ராங் இருக்கு. இவங்க ஊழல் பண்றது 99-100% உண்மை. அதனாலதான் இந்த வழக்க எஃப்ஐஆர் பதிவு பண்ண நீதிமன்றமே சொல்லுது. ஆனால் இவங்க பண்ணல. இது ஹைலைட் ஆயிட்டுனா, மக்களுக்கு இவ்வளவு பேசு பொருட்டா ஆயிட்டுனா, எலெக்ஷன் இருக்கிற இந்த நேரத்துல ஏற்கனவே 10 ரூபாய் பாலாஜி ஃபேமஸ், அடுத்து 888 கோடி கே.என். நேரு ஃபேமஸ் ஆகி திமுக கிட்ட பேர் வந்துரும்ல. அப்ப இதை மாத்தி கொடுக்க என்ன செய்யணும்? மக்கள் இந்த நியூஸை படிக்க கூடாது, வேற நியூஸை தான் பார்க்கணும். அப்ப ஒருத்தனை பிடிச்சு இழுத்து விடு நடந்ததுதான் இந்த நாடகம். சோ திமுக மிகப்பெரிய பதட்டத்துல இருக்கு. அந்த பதட்டத்தோட வெளிப்பாடு தான் அது செய்துட்டு இருக்க இந்த அநாகரிகமான வேலைகள். இதற்கான பதில் தமிழக மக்கள் வர்ற தேர்தலில் நிச்சயமா கொடுப்பாங்க. தோல்வியை பரிசா கொடுப்பாங்க.